ஃபைனலி தமிழ்நாட்டின் அரசியல் குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு. ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிறார். வாழ்த்துக்கள். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கட்சிகளோட ஆதரவுல தான் ஆட்சி அமைக்கிறார். சோ தீய சக்தி அப்படின்னு யாரு சொன்னாங்களோ கடைசியில அவங்களோட ஆதரவு தான் அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கே தேவைப்பட்டிருக்கு. அவங்க தான் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அண்ட் நான் ஒரே ஒரு விஷயம்தான் பாலிடிக்ஸ் பண்றவங்க அவங்கெல்லாம் மேல இருக்காங்க, அதெல்லாம் விட்டுலாம். அவங்க என்ன பண்றாங்களோ அதனுடைய பலனை தான் நம்ம அனுபவிக்க போறோம். ஆனா இந்த கீழே இந்த சோசியல் மீடியால இருந்தவங்களுக்கு எல்லாமும் நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க யாரு கூட சண்டை செஞ்சீங்க அப்படின்னா, சும்மா எனக்கு திமுக பிடிக்கும், இல்ல எனக்கு திமுக இது செஞ்சிருக்கு, எனக்கு திமுக இது பண்ணது எனக்கு பிடிக்கும், அவங்க இதெல்லாம் செஞ்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னவங்களை எல்லாம் பிடிச்சு கடிச்சு கொதறி பிச்சு புடுங்கி குடும்பத்தையே இழுத்து அநாகரிகமா பேசி கெட்ட வார்த்தை பேசி இவ்வளவு பண்ணீங்கல்ல, அந்த ஒவ்வொரு தொண்டனும் போட்ட ஓட்டுல அவங்க கூட்டணி கட்சிகள் இப்ப ஆதரவு கொடுக்கறதுனாலதான் உங்களுடைய அபிமான தலைவர் ஆட்சி அமைக்கிறார். சரியா? சும்மா யாரையுமே இதுக்குதான் இது கட்சி ஆட்சி அந்த விஷயங்களையே விட்டுருங்க. இது நம்மளோட பர்சனல் லைஃப்லயே ஒரு எடுத்துக்காட்டு. அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைம்பாங்க. அதேதான் நம்ம பர்சனல் லைஃப்ல கூட நம்ம ஒருத்தங்களை கருவி கொட்டி அதை பண்ணி இதை பண்ணி அவங்க எந்த நேரத்துல நமக்கு என்ன உதவி செய்வாங்கன்னு கூட தெரியாது. அதனால அவ்வளவு வன்மமும் வெறுப்பும் வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த நேரத்துக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி இந்த ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு உண்மையிலேயே. நான் ரொம்ப ஒரு 10 வருஷமா பாலிடிக்ஸ் பேசும்போது இந்த நாம் தமிழர் அல்லது RSS BJP இவங்கெல்லாம் வந்தபோது பசங்கள்லாம் கூட பேசுவாங்க. பட் இந்த அளவு மோசம் கிடையாது. ஆனா அதை ஒரு பொண்ணுக வாயிலிருந்து அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது அவங்க இந்த குழந்தை குஞ்சையெல்லாம் இழுத்து பேசும்போது ரொம்ப அருவருப்பா இருக்கு. ஏன்னா அந்த பெயின் உங்களுக்கு தான் தெரியும். பெண்களோட பெயின் பெண்களுக்கு தான் தெரியும்பாங்க. ஆனா அந்த எல்லையே இல்லாம வரைமுறையே இல்லாம நம்ம ஓவர் த இயர்ஸ் ஓவர் த டிகேட்ஸ் நம்ம அடக்கி வச்சு நம்ம வீட்டுக்குள்ள ஒரு விஷயத்த பண்ண முடியாம இருக்கிறது இந்த சோசியல் மீடியால குப்பை தொட்டி மாதிரி சாக்கடை மாதிரி கொட்டுறது இருக்குல்ல, அது ஆரோக்கியமானது கிடையாது. நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கும் நம்மளோட வைபுக்குமே நல்லது கிடையாது. ஸோ யாருக்காகவுமே இந்த அளவு இறங்கி அசிங்கமா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது பெண்களோ ஆண்களோ. ஆனா எஸ்பெஷலி நான் பெண்களுக்கு இதை சொல்லிக்க விரும்புறேன். ஸோ அதுக்கு மேல உங்க இஷ்டம். நீ பேசுறனா பேசிட்டு போ, அவ்வளவுதான். பாய்.